தொண்டமாதங்கிற ஒரு வில்லேஜிலேருந்து விழுப்புரத்துக்கு என் வண்டி கட்டி இழுத்து போனால் ஈக்கோஸ் போட்டேன். என் பேர் தியாகராஜ். மாவட்டம் வந்து பெரம்பலூர். தொண்டமாதங்கிற ஒரு கிராமம். இந்த பதிவு எதுக்குன்னா, எனக்கு வயசு 38. இத்தனை வருஷத்தில் நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ போடுறதோ, லைவ் போடுறதோ அது நான் நிறைய செஞ்சதில்லை. இப்போ ஏன்டா வந்து போகிறேன்னு கேட்குறீங்களா? நான் நன்றி உள்ளவனாக இருக்க ஆசைப்பட்றேன், அவ்வளோதான் விஷயம். விழுப்புரத்தில் எஸ் டிரைவ் அப்படின்ட்டு ஒரு கார் நிறுவனம் இருக்குது, கணேஷ் மோட்டார்ஸ்ன்ட்டு. அதில் என் வண்டி ஈக்கோஸ் போட்ட போய் கொடுத்துருந்தேன். அது என்ன கம்ப்ளைண்ட்னா, இன்ஜினில் தண்ணி போயிடுது, ஹெட்டுலாம் பிளாக் ஆகிடுச்சு. 18-20 வருஷமாக நான் வந்து மோட்டார் தொழிலில் இருக்கேன், டிரைவராக இருக்கேன். 1 மாதமாக வண்டி வந்து நிறுத்திட்டேன். சரியான மெக்கானிக்கு ஒன்றும் எனக்கு அமையல. அப்படியே போய் கேட்டாலும் மெக்கானிக் செட்டில் இன்ஜினை மாற்றணுங்கிறானோ, இன்ஜினையே செட்டாக அசம்பிளாக பிரிச்சுட்டு வேறு ஒரு இன்ஜின் தான் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள்ட்ட பணம் இல்லை. இப்போ நான் கத்தாரில் இருக்கேன். ஃபேஸ்புக் மூலிமா தான் அந்த எஸ் டிரைவை பார்க்குறேன். அதன் நம்பிக்கையின் பேரில் அந்த நம்பரை, கான்டாக்ட் நம்பர் எடுத்து அந்த எஸ் டிரைவுங்கிற ஓனருக்கு கால் பண்ணி பேசினேன். இவ்வளோ தூரத்துலேருந்து என்னை வந்திருக்கீங்க, என்னை நம்பி வந்திருக்கீங்க, இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்கன்னாரு. ஒர்க் பண்ணுறாங்களா ஒரு 19-20 பேர் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவர் எல்லாத்தையுமே ஃபேமிலி ஒரு ஆளாக தான் பார்க்குறாரு. என்னை ஒரு ஆளாக தான் பார்த்துருக்காரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கூட 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு அட்வான்ஸ் ஒரு பைசா வாங்காமல் என் வண்டியை அப்படி பர்ஃபெக்டாக நான் எப்படி ஸ்டார்டிங்கில் எடுத்து ஓட்டணும் அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸோட அழகாக அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் ரெடி பண்ணி அந்த வண்டியை உயிர் கொடுத்து அப்படி வண்டி பழைய மாதிரி அப்படி 130-140 ஸ்பீடுங்கிறது விஷயம் இல்லை. அந்த பர்ஃபார்மன்ஸ் பழைய கண்டிஷன், அந்த கண்டிஷன் அந்த மனுஷன் கொடுத்தாப்புல.